வெல்கம் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பயனுள்ள விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்காலி பத்தி. ப்ரோக்காலி அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியுங்க. ஏன்னா இதுல பயங்கரமா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ எந்த வியாதி வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ரோக்காலியை டெய்லி சேர்த்துக்கலாம். ப்ரோக்காலியை சமைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி விட்டமின் சியும் ப்ரோக்காலியில அதிகமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா லங்ஸ், அதுக்கப்புறம் வேரியஸ் டைப் ஆஃப் கேன்சர்லாம் வராம இந்த ப்ரோக்காலி தடுக்கும். அண்ட் நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் அதிகப்படுத்தணும்னா ப்ரோக்காலியை சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்க ப்ரோக்காலி எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ உங்க பாடியில இம்யூன் பவர் அதிகமாயிட்டே போகும். கோல்டு, ஃபீவர், இது மாதிரி பல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அப்படி வராம தடுக்கணும்னு நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோக்காலியை டெய்லி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ப்ரோக்காலியில அதை கண்ட்ரோல் பண்ற பவரும் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு இங்க சமைக்க போற கண்டஸ்டன்ட் யாருன்னு இப்ப பார்க்கலாம். இந்த வாரம் ஆக்சுவலா நிறைய லேடிஸ், அதாவது கேர்ள்ஸ் சமைச்சிட்டு இருந்தாங்க. முதல் முறையா நீங்க வந்திருக்கீங்க. எப்படி தைரியமா இருக்கீங்களா? லைட்டா எப்படி நீங்க இந்த கிச்சன் முதல்ல பாத்துருக்கீங்களா இல்ல இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? பாத்துருக்கீங்க. வீட்ல இருக்கு. சரி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சங்கர். சங்கர், ஓகே. அண்ட் என்ன சமைக்க போறீங்க? நான் சிக்கன் தோசை சமைக்க போறேன். சிக்கன் தோசையா? ஓகே, சிக்கன் தோசை டிஃபரண்டா ஒரு எப்படி நீங்களே கண்டுபிடிச்சீங்களா இல்ல யார் சொல்லி கொடுத்தாங்க? இல்ல, ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் பண்ணிருக்காரு. அவங்க வீட்ல சும்மா ஒரு ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே, சோ அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. சூப்பர். சிக்கன் தோசை நல்லாவே இருக்கு. அண்ட் தேவையான பொருட்கள் என்னென்ன? தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா சிக்கன், மைதா மாவு, கேரட், கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், அரிசி மாவு, எண்ணெய். ஓகே, சோ இதுதான் தேவையான பொருட்கள் இல்லையா? முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிக்கனை நம்ம கிரைண்ட் பண்ணனும். ஓகே, அதாவது போன்லெஸ் சிக்கன் இது இல்லையா? ஆமா, இது ஆல்ரெடி பாயில் பண்ணியாச்சு. ஓ, பாயில் பண்ணதை எடுத்து கிரைண்ட் பண்ணனும். ஓகே, சோ போன்லெஸ் சிக்கன் வாங்கி அதை பாயில் பண்ணி அதை நம்ம வச்சிருக்கோம். இப்போ அரைக்கிறதுக்கு அது ரெடியா இருக்கு இல்லையா? சோ அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா சிக்கனை வாங்கி பாயில் பண்ணி வைக்கணும். கரெக்ட்டா? எஸ். ஓகே, அரைச்சிடலாமா? சிக்கன் எஸ் மேம். இப்படி பேஸ்டா கொடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இது ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். பவுல்ல போட்டுக்கலாமே. அது கூட மைதா மாவு மிக்ஸ் பண்ணனும். மைதா மாவு மிக்ஸ் பண்ண போறோம். சரி, மைதா மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? என் பேர் சங்கர். அதான் சொல்லிட்டீங்களே. மேல வாங்க. பிறகு நான் இதயம் இருக்கு இல்லையா, அதுல மார்க்கெட்டிங். ஓ, இதயம் ஆயில். ஆயில். அதானே பார்த்தேன். இதயம் இருக்கு இல்லையா, இதயம்ல மார்க்கெட்டிங். சரியா சொல்லு பா. ஆமா. ஓகேவா? இதயம் ஆயில்ல நீங்க இதயம் குரூப்ஸ்ல மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க. ஓகே, சோ பவுல்ல ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைதா மாவை இது கூட மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ சிக்கன் நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கோம். இல்ல மேம், 1/4 கிலோ. சிக்கன் 1/4 கிலோ எடுத்துட்டு இருக்கோமா? ஓகே, சிக்கன் 1/4 கிலோ அண்ட் மைதா மாவு அதே 1/4 கிலோ. அதே 1/4 கிலோ. சோ ஈக்குவலா தான் எடுத்துக்கணும் ரெண்டும். ஆமா. அண்ட் இதேம்ல மார்க்கெட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபேமிலி நானு, அப்பா, அம்மா, அண்ணா. 4 பேர். அண்ணா ஆக்சஸ் ஹெல்த் கேர் ஒர்க் பண்றாங்க. ஓகே, அண்ணாக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சோ இப்போ வீட்ல நீங்க 4 பேர் மட்டும் தான். ஆமா. அண்ட் அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சும்மா தான் இருக்காங்க. அப்பா சும்மா தான் இருக்காரு. ஓகே, சோ அண்ட் உங்க ஃபேமிலில அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப். அம்மா சமைக்கிறதுல பிடிச்ச விஷயம்? சாம்பார் நல்லா இருக்கும். சிக்கன் நல்லா பண்ணுவாங்க. மீன் குழம்பு நல்லா பண்ணுவாங்க. ஓகே, சோ உங்க ஃபேமிலில பேசிக்கலி பாரம்பரியமான ஒரு ஃபுட் உங்க பாட்டி உங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிளகா கிள்ளி சாம்பார் தெரியுமா? என்னது? மிளகா கிள்ளி சாம்பார். மிளகா கிள்ளி சாம்பாரா? அது நல்லா வைப்பாங்க. மிளகா கிள்ளி சாம்பார். ஓகே, நான் அந்த பேரே இன்னைக்கு தான் கேக்குறேன். சரி, அந்த மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி பண்றதுன்னு தெரியுமா உங்களுக்கு? as usual சாம்பார் தான். அதுல பாத்தீங்கன்னா மிளகா கிள்ளி போடணும். சத்தியமா சொல்லு, இது நிஜமாவே இல்ல, பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் அது மிளகா கிள்ளி சாம்பார். சீரியஸாவே நான் பெரியவதான், எனக்கு தெரியல. நான் ரொம்ப பெரியவங்களுக்கு சொல்றேன்.
சரி ஓகே நிஜமாவே சாம்பார் இருக்கா? நிஜமா இருக்கு மேம். சரி ஓகே வியூவர்ஸ் எனக்கு பாத்துக்கங்க. சாம்பார் பிடிக்கும், அதனால தான் சொல்றேன். அதனால தான். ஓகே என்ன பண்ணுவோம் அத? சாம்பார் வச்சிட்டு மிளகா கிள்ளி போடணும்னா அப்படி இல்ல மேம். அது அப்படி செய்வாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஆமா மிளகா கிள்ளி சாம்பார் அது சொல்லிட்டு. எப்படி தண்ணி அதாவது கட்டியா இருக்காது, தண்ணியா இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப லைட் எல்லோயிஷா ரொம்ப தண்ணியா இருக்கும். ஓகே. ரசமோட கொஞ்சம் திக்கா இருக்கும் வச்சுங்களேன், அவ்வளவுதான். ஆனா சாம்பார் அளவுக்கு திக்கா இருக்காது. நிறைய அதோட ரெசிபி உங்களுக்கு தெரியாதானா? ரெசிபி தெரியாதே. ஓகே சோ சாம்பார் செய்யற மாதிரி செய்யுங்க. சாம்பார் செய்ய மாதிரி செஞ்சுட்டு அவர் சொன்ன மாதிரி செஞ்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவர் செஞ்ச மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா அப்படி வேற மாதிரி ஆயிரும். சோ அவங்க அம்மாவை கேட்டு நீங்க நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி கொடுக்குறீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது ரெசிபி தெரியுமா? இது முட்டை தோசை மாதிரி, சாரி இது என்னது சிக்கன் தோசை. எனக்கு தக்காளி சட்னி, முட்டை தக்காளி சட்னி நல்லா செய்வேன். நான் இப்ப முட்டை சேர்த்துக்கிட்டு இல்ல சீரியஸாவே முட்டை தக்காளி சட்னி செய்வேன். சரி அப்ப அதை எப்படி செய்ய சொல்லுங்க. அதான் வழக்கம் போல என்ன பண்ணுவேன்னா 2 முட்டை வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்துட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கடாயில போட்டு எண்ணெய் ஊத்திட்டு வதக்கினே இருக்கணும். அது கூட கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் முன்னாடி உப்பும் சேர்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திட்டு அப்படியே இது பண்ணிடுங்க, டைலூட் ஆயிடும். அதுக்கப்புறமா 2 முட்டையை அதுல வச்சு ஊத்திட்டு அப்படியே ஸ்பூன் அதான் கரண்டி வச்சு பண்ணினே இருக்கணும். இப்படி கொஞ்ச நேரத்துல அது இப்படி ஆயிடும். ஓகே கொஞ்ச நேரத்துல அது இப்படி ஆயிடும். இப்படி இல்ல அது சட்னி மாதிரி ஆயிடும். இது வந்து இப்ப எந்த லட்சணத்துல இருக்கு நம்ம பார்க்கலாம். இது எப்படி இருக்குது? இது இன்னும் கொஞ்சம் டைலூட் ஆகணும். ஓகே. சோ வந்து அந்த மைதாவை போட்டு நீங்க வந்து மைதா பட்ட பாடுபட்டுன்னு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நெக்ஸ்ட் இப்ப என்ன செய்ய? இப்போ இது கூட வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கர்ட் ஒரு கப், ஒரு குட்டி கப் இல்லையா? ஆமா. கூட பாத்தீங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் ஒரு கப் தான். ஆமா சின்ன கப், குட்டி கப். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன சேர்க்க போறோம்னா கேரட், அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய். ஓகே. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளவுதான் இருக்கு இல்லையா? ஆமா. ஓகே. சோ எதுக்காக இத செலக்ட் பண்ணீங்க இன்னைக்கு? இந்த தோசையை நம்ம ஊத்துவோம் அப்படி. இது ஒரு புரோட்டீன் ஃபுட்ல, அதனால சிக்கன்ல புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் ஃபுட்ல அதனால தான். அத ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க ப்ளீஸ். அத இப்ப பண்ணீங்க. புரோட்டீன் ஃபுட்ல தான். பாத்தியா? சரி சோ இத வந்து புரோட்டீன் ஃபுட் அப்படிங்கறனால இத நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. அம்மா சமைக்கிறதுல என்ன அம்மா நல்லா சமைப்பாங்க அப்படின்ட்டீங்க. நீங்க இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணனும், அம்மா சமைக்கிற மாதிரியே நம்ம ட்ரை பண்ணனும். அது ரொம்ப கஷ்டம் மேம். அது முடியாது. அவங்க நல்லா சமைப்பாங்க. அவங்க நல்லா சமைப்பாங்க. ஓகே. அம்மா கிட்ட வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும்? இந்த குவாலிட்டிஸ்லாம் எங்க அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. அதுதான் மேம், இந்த மீன் குழம்பு செய்யறது, சிக்கன் குழம்பு செய்யறது. சமையல் தாண்டிப்பா. சமையல் தாண்டி அவங்க அம்மா நல்ல விஷயம் எவ்வளவு. அம்மா வந்து மங்களகரமா இருப்பாங்க. டெய்லி எங்க அம்மா வந்து 2 வாட்டி சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் as usual அதெல்லாம் as usual இருக்காங்க உங்க அம்மா. அதெல்லாம் பெருசா இல்ல. ஏன்னா அதான் லேடிஸ்னாலே அப்படிதானே, பக்தி லேடிஸ்க்கு மட்டும் தான் பக்தி. இல்ல நான் கூட டெய்லி ப்ரே எல்லாம் பண்ணுவேன். நல்ல நல்ல விஷயம்லாம் இருக்குப்பா. ப்ரே எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற. சோ இது எந்த லட்சணத்துல இருக்கு? நம்ம தோசை கிட்டத்தட்ட வந்துச்சு மேம். இப்போ இது கூட வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். சரி இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணும். நீங்க வந்து பிரீத்தி ப்ராடக்ட் வாங்கி தான் இங்க வந்து சமைக்க முடியும். ஆமா மேம். என்ன வாங்குனீங்க? மிக்ஸி வாங்கி இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்தீங்கன்னா மிக்ஸி தான். வாவா அம்மா அப்ப வேற என்ன வாங்கி இருக்கோம் தெரிஞ்சு பாவி. இப்போ வந்து கேரட் ஊத்தியாச்சு. அண்ட் இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு அண்ட் இஞ்சி பூண்டு. இது தோசைக்கு தொட்டுக்கலாம் எதுவும் வேணாம், ஏன்னா இதுலயே நம்ம எல்லாத்தையும் போட்டுறோம்ங்கறதுனால இல்ல. ஆமா அதெல்லாம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது வேணும்னாலும் என்ன எடுத்துக்கலாம். இது ஏதாவது ஒரு சட்னி, ஒயிட் சட்னி அந்த மாதிரி நார்மலா தோசைக்கு என்ன தொட்டுப்போமோ அது மாதிரி. ஆமா மிளகாய் பொடி வச்சு கூட சாப்பிடலாம். என்ன ஒரு கண்டுபிடிப்பு. இந்த தெளிவும் இந்த தொலைநோக்கு பார்வையும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. லாஸ்டா வந்து அந்த கிரீன் சில்லி ஆட் பண்ணுவோம் இல்லையா? இப்ப லாஸ்டா நம்ம வந்து கிரீன் சில்லியும் போட்டாச்சு. இத இங்க போட்டு நம்ம எடுத்து சாப்பிடுறதுதான் பாக்கி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தோசைக்கு கல்லுல ஊத்திர வேண்டியதான். சோ அதுக்குள்ள நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ உங்க ஸ்டைல்ல ஒரு பிரேக். கல்லு காயத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக். கல்லு காயத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக். சே நானே எவ்வளவோ பிரேக் விட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு பிரேக்கை விட்டதே இல்ல. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்.
வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ நம்ம வந்து கல் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஊறவும் வச்சாச்சு. ஊற வச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா உப்பு ஆட் பண்ண போறோம். ஓகே, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. ரெடியா? தாராளமா ஊத்துங்க பார்க்கலாம். தோசை மாதிரி வரணும், புரியுதா? தோசையாவே வரும். ஓகே, நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அது மாதிரி வரணும். அதேதான். அண்ட் உங்க ஹாபிஸ் பத்தி நான் கேட்டேன், நீங்க இன்னும் சொல்ல. ஹாபிஸ் அதான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதான் வாலிபால் விளையாடுவேன், ஜிம் போவேன், ரன்னிங் போவேன், பாட்டு கேட்பேன், தூங்குவேன். இதெல்லாம் ஹாபிஸ். ஆமா. ஜிம்முக்கு போறது, ரன்னிங் ஓகே, அதெல்லாம் பாட்டு கேட்டு தூங்குறத ஹாபியா வச்சிருக்கீங்க? அப்படியே டைம் பாஸ் ஆயிடும் மேம். அதுதான். அதனால இப்ப வீட்டாண்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல, அதனால அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களா? ஆமா, அது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓ, அவங்க எல்லாம் அவங்களும் வேலைக்கு போறாங்க. அதான் தூரமா இருக்காங்க சோ எல்லாரும். பிஸியா இருக்கு, பார்க்கிறதுக்கு டைம் இல்ல. பார்த்து அரட்டை அடிக்கிறதுக்குலாம் டைம் கிடைக்காம நீங்க வந்து பாவம் இந்த புள்ள கஷ்டப்பட்டு இருக்கு இல்லையா? ஓகே, என்ன ஊத்தணும் மேம்? என்ன ஊத்தணும்? நான் ஊத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்ப மீட் பண்ணுவீங்க? இப்ப இருக்கிற டைமிங்ல பிஸி ஷெட்யூல்ல எப்பனா மேம் திடீர்னு சண்டேஸ்ல கால் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா போய் பாப்போம். திடீர்னு சோ இந்த இத சொல்லி கொடுத்த ஃப்ரெண்டும் அப்படிதான். இது வந்து அது வந்து வீட்ல சும்மா அரட்டை அடிப்போம்ல, அப்போ ஓகே. வேற என்னெல்லாம் சமைக்கிறது சொல்லி கொடுத்தாங்க உங்க ஃப்ரெண்ட்? அதுதான் முட்டை பொடி மாஸ் செய்வோம். அது முட்டை தக்காளி சட்னி வேற, முட்டை பொடி மாஸ் வேற, ஆம்லெட் போடுவோம். ஓ, பக்கத்துல அந்த மிளகா பொடி வச்சுக்கணும்னு அவர்தான் நம்மளே போட்டுக்கணும். ஓ, மிளகா பொடி இதுலயே தூவிக்கணும், மேல தூவிக்கணும். ஓ, அத அவர் சொல்லி கொடுத்தது. அது நம்மளே பண்ணி, அதெல்லாம் ஓன் ஐடியாஸ். ஓ, அதெல்லாம் ஓனா நம்மளே பண்ணி. ஓகே, வேற என்னெல்லாம் ஓன் ஐடியாஸ் சமைக்கிறதுல? இதெல்லாம் நான் சமைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். பிட்சா, பர்கர் அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணது? கடைக்கு போய் சாப்பிட்டேன். எவ்வளவு கொடூரமா ஒரு நல்ல क्वेश्चन கேக்குறேன். கடைக்கு போய் சாப்பிடுறேன், ஏன் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல வீட்ல? அது கஷ்டம் இல்ல. கஷ்டம். சரி, என்ன பிடிக்கும் அப்படி கடைக்கு போய் சாப்பிடுறதுல உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்? கடைக்கு போய் ஜூஸ் குடிக்க பிடிக்கும். ஃபுட்னா என்ன சொல்றது, அதான் ஜூஸ் பிடிக்கும். ஜூஸ் தான். ஜூஸ் குடிச்சிட்டு வந்துருவீங்க. அதாவது ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது ஹெல்த்தியா ஜூஸ் குடிச்சிட்டு வரது. ஓகே, சரி. ஜிம்க்குலாம் போவேன் நீங்களே, வியூவர்ஸ்க்கு ஏதாவது வந்து டிப், ஹெல்த்தியான ஒரு டிப் அதான் டெய்லி பண்ணுங்க. டெய்லி சிங்கிள் பார் டபுள் பார் தண்டால் அடிங்க. ஓ, சிங்கிள்? ஓகே, அது டபுள் பார் சொல்லுவாங்க மேம். அது 3 பண்ணா போதும். அது வந்து காலையில எழுந்து ரன்னிங் ஓடிடணும். ஓகே, காலையில எழுந்து ஓடுங்க. அப்படி உங்களால ஓட முடியலன்னா பக்கத்துல இல்ல அது ஓடுற நாயை அவுத்து விட்டு ஓடுனீங்கன்னா அது உங்களை துரத்தினே இருங்க, நீங்க ஓடினே இருங்க. தவற செஞ்சு போடுங்க. கொல்ல பாத்தீங்க. இப்படி தோசை போட்டு நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா? வீட்ல என்னைக்கா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுவோம். எப்படி ஹெல்ப்? அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, நீங்க கீழே இறச்சி விட்டு? இல்ல, எங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னா நானே நைட் லேட்டா போனா நானே முட்டை சுட்டு சாப்பிட்டுப்பேன். இது ஹெல்ப். அவங்க பண்ண வேண்டிய வேலை நான் செஞ்சல. பாவீங்களா? அம்மா லேட்டா போறதால அம்மாவால சமைக்க முடியலன்னா நானே செஞ்சு சமைக்கிறது உங்களுக்கு வந்து அம்மாக்கு ஹெல்ப். சரி, அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப்பா வாங்க போயிட்டு காய்கறி வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவீங்க. சமைக்கிறது என்ன பண்ணி உட்காரமா ஒரு நாள் நான் சமைச்சு போறேன். அது தெரிஞ்சா பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா தோசை சுட தெரியும், முட்டை ஆம்லெட் போட தெரியும். இது அம்மாக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இது ஃப்ரெண்ட் வீட்ல ட்ரை பண்ணது இல்ல, அம்மாக்கு இன்னும் செஞ்சு கொடுங்க. முதல்ல இத போயிட்டு அம்மாக்கு செஞ்சு கொடுங்க, புரியுதா? அம்மாக்கு செஞ்சு கொடுத்து அம்மா என்ன சொல்றாங்கங்கறதை எங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா. ஓகே, இப்போ இது வந்து நமக்கு ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு இல்லையா? நம்ம சாப்பிடுறது தான் பாக்கியா? அவ்வளவுதான். ஓகே, ஏதோ நீ சொல்றப்பா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஓகே மேம். இது ஓகே, அதை எடுத்துருவோமா? ஓகே, இப்போ வந்து ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு, போடுங்க அப்படியே எடுத்து. வெரி குட். இன்னொரு தோசை போட்டுருவோமா? கண்டிப்பா. ஓகே, இப்போ வந்து என்னோட ப்ரோக்ராம்ல சமைச்சாச்சு. பரவாயில்ல, நல்லா பேசிட்டீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்குது. என்னன்னா வந்து வியூவர்ஸை என்டர்டெயின் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நீங்கள் டான்ஸ் ஆடலாம், டைலாக் சொல்லலாம், பாட்டு பாடலாம்,
இல்ல ஒரு ஸ்டண்ட் கூட பண்ணலாம் அப்படி அப்படி போயிட்டு பண்ணுவேன் அதெல்லாம் செட் ஆகாது. செட் ஆகும். நம்ம மூஞ்சிக்கு ஏத்துவது அதான். உங்க மூஞ்சிக்கு தான் வரும் நீங்க. தலைவர் டைலாக். தலைவர் டைலாக். ஓ டைலாக் பேச போறீங்க. ஓகே சூப்பர்மா. ஆக்ஷன் கம் ஆன்மா ரெடிமா. கனா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளா தான் வரும். நல்லா இருக்கா? அங்க பாத்து பண்ணிட்டியப்பா. என்ன பாத்து பண்ணிருந்தா ஆனா நல்லா இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சு. அந்த இது வரணும்ன்றது. ஓ அந்த ஸ்டைல் தலைவர்னாலே தானா வந்துரும்ல. தலைவர் நினைச்சாலே ஸ்டைல் நமக்குள்ள வந்துருது. இதுதான் ரெடி. தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இவ்வளோ தலைவர்லயும் வந்து தோசை மேல கண்ணா இருக்க பாருப்பா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஓகே ஓகே வெற்றிகரமா 2 தோசையை போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம செக்மெண்ட் முடிஞ்சு நான் டேஸ்ட் பண்றது மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி அகைன் உங்க ஸ்டைல்ல கமான். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். கிச்சன் கில்லாடிகள். என்னப்பா என்ன வேணுமோ என்னமோ அதுதான் வந்துச்சு. ஓகேப்பா ஓகேப்பா. ஸோ தோசையை நம்ம வந்து இப்போ கார்னிஷ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது பாக்கி. ஓகே அப்படியேதான். அதுக்கு முன்னாடி எப்படி பேசணியோ அதே மாதிரி முதல்ல திருப்பி நம்ம போறோம். என்ன தெரியுமா? ரீகேப் போறோம். ஓகே ரீகேப் ஏன்பா மூஞ்சி இப்படி மாறுது? கஷ்டம் தான் எனக்கும். என்னோட ப்ரோக்ராம்லேயே கஷ்டமான ஒரு எபிசோடே ஒரு செக்மெண்ட் அப்படின்னா அதுதான் ரீகேப் போறதுதான். ஆனா நான் சமைக்கிறதுங்கிறதுனால நான் தப்பிச்சிடுவேன். கமான் எப்படி என்னெல்லாம் பண்ணோம் எப்படிலாம் இதெல்லாம் போட்டோம் சொல்லுங்க பாக்கலாம். முதல்ல வந்து சிக்கனை பாயில் பண்ணிட்டு அதை வந்து அரைச்சிடணும். சிக்கனை பாயில் பண்ணி அதை வந்து போன்லெஸ் சிக்கன் நம்ம எவ்வளவு செய்ய போறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளவு சிக்கன் எடுத்துக்கணும். இப்போ 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நம்ம பாயில் பண்ணிட்டு அதை வந்து அரைச்சிட்டோம். அரைச்சி அதை தனியா வச்சுக்கணும். அது கூட பாத்தீங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். மைதா மாவு அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கணும். கர்ட் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கணும். கூட அப்புறம் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கணும். and தேவையான அளவு உப்பு சால்ட். ஓகே and உங்களுக்கு வந்து மிளகாய் பொடி வேணும் அப்படினா நம்ம தோசைக்கு ஊத்துற மிளகாய் பொடி இல்ல வந்து மிளகாய் ஆல்ரெடி இருக்குறதுனால தேவையில்லை. இல்ல மேல தூவறதுக்கு சொன்னியேமா மிளகாய் பொடி. அது வந்து அதான் ஒருத்தங்க அது வேணும்னா நம்ம அத வந்து நீங்க அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கார்னிஷ் இல்லையா? சோ இவ்வளவுதான் நாங்க பண்ணிருக்கோம். இப்ப கார்னிஷ் பண்ணிடலாமாமா? பண்ணிடலாம். எடுத்து தோசை எப்படி போடுங்க பார்க்கலாம். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? கிள்ளி போட்டா பச்சை மிளகா என்ன பச்சை அது மிளகா கிள்ளி சாம்பார். மிளகா கிள்ளி சாம்பார். நாங்க பாருங்க மிளகா கிள்ளி தோசை பாருங்க. சூப்பர் மேம். அடி போட்டா இது மிளகா கிள்ளி தோசை. ஓகே சோ கார்னிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரெடி. சாப்பிடலாமா? டேஸ்ட் பண்ணுங்க. சூடா இருக்கு. அத கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. ஓகே நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு. एक्चुअली வந்து அந்த தோசைல வந்து சிக்கன் நம்ம போட்டது வந்து ஃபுல்லா குக் ஆயிருக்கு. தனியாவே தெரியல. ஏன்னா நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி போட்டோம். இல்ல ஆல்ரெடி அது பாயில் பண்ணது. ஆமா பாயில் பண்ணது. இன்னொன்னு வந்து என்ன சொல்றது தோசை வந்து கொஞ்சம் பயங்கர டேஸ்டியா இருக்கு. அண்ட் போதா அதுக்கு கேரட் அதெல்லாம் போட்டு அதை வந்து நீங்க ஒரு பயங்கர என்ன சொல்றது சங்கர் சாரோட ஃபிலிம் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு தோசையா பண்ணி வச்சிருக்கீங்க. நல்லாவே இருக்கு. சூப்பரா இருக்கு. அண்ட் நான் சொல்ல மறந்து இப்ப சொல்லியே ஆகணும் என்ன அப்படின்னா பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பா வந்து நீங்களும் வின் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. இன்னொரு மிக்ஸி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. ஓகே சோ சமைக்கிறத பொறுத்த வரைக்கும் இதோட சமைக்கிறத விட்டுறாதீங்க. நிறைய ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நான் புதுசா பண்ணுவேன். பண்ணி உங்க அம்மா கொடுங்க. அம்மா கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. என்ன விவாஸ் சொல்லுங்க ஏதாவது சொல்ல வந்தீங்க? இல்ல கண்டிப்பா மேம்.
கண்டிப்பா. ஓகே, நிறைய பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட் சூப்பரா முடிஞ்சிச்சு. இந்த தோசை வந்து நிஜமாவே நல்லா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு எபிசோட்ல யார் வந்து என்ன சமைக்க போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது DK. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்.